கண்டிப்பா அந்த படத்துல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா சுந்தர் சி யாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் நிறைய விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்க. எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணி நான் ஷூட்டுக்கு என்னைக்கு போனனோ அன்னிலேருந்து நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் எல்லாமே கற்றுக்கிட்டது தான். திட்டிருப்பாரு என்ன செம்மையா, ஏய் இல்லை ஏன்டா அப்படி பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு சில பல நெருக்கடிகள்லாம் இருக்கும்ல, டைம் இல்லை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு திட்டிருப்பாரு. அடுத்த 5 நிமிஷத்தில் வந்துட்டு அவர் திட்டினது அவரே மறந்துட்டு வந்துட்டு அப்புறம்டா இன்னைக்கு எங்கே போகிற ஷூட் முடிச்சு என்ன பிளான் இப்படின்னு ஜாலியாக பேசியிருப்பாரு. நானா இவர் தான் நம்மளை திட்டினாரா இல்லை இவர் உண்மையாகவே பேய் படம் எடுக்கிறதுனால இவருக்குள்ள பேய் புரியலையே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். திட்டினாலும் அடுத்தது அவ்வளோ ஷார்ட் பண்ணிச்சா ஓகேடா சரி அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு மூடு போயிடுவார். ஸோ ஒரு டேரக்டராக அப்படி இருக்கும் போது தான் அடுத்த ஷாட்டுக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆச்சுன்னா தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளால் போயிட்டு அந்த ஸ்பேஸை ஃப்ரீயாக வச்சுட்டு மைண்ட் ஸ்பேஸை ஃப்ரீயாக வச்சுட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அவர்கிட்ட வந்துட்டு கற்றுக்கலாம்.